மூட்டை அரிசி பெருசாக வாங்காமல் இந்த அரிசி ஏன் வாங்குறேன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? இந்த பிராண்ட் அரிசி 5 கிலோ 10 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் அரிசி ஏன் வாங்குறேன்னா, திருப்புப்பா அவரோட முகத்தை காட்டுப்பான், நல்ல வீரமான பாருங்கள். இந்த பிராண்ட் அரிசி ஏன் வாங்குறேன்னா, இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுக்குள்ளே குட்டியாக இது இப்படி பார்த்து குட்டியாக ஒரு இந்த பேப்பரை எடுத்துட்டோம்னா இது வந்து அவங்களுடைய அரிசியோட பிராண்ட் பேர், அதோடைய டீட்டெயில்ஸ், கடை இதெல்லாம் இருக்குது. இதையும் எடுத்து நம்ம போட்டோம்னா அடுத்தது இதை பிடிக்கும். இதுக்குள்ளே ஒரு கிளாஸ் இருக்கும், குட்டியாக சரியாக காட்டுப்போம், குட்டியாக கிளாஸ் இருக்கும். கிளாஸை காணாமே, தட்டு கிளாஸ் இதெல்லாம் இருக்கும். அதனால தானே இந்த அரிசி நான் வாங்கினேன். அண்ணே, இந்த பிராண்ட் அரிசி அண்ணே ஒரு கிளாஸ் போட்டு கொடுங்கண்ணே. இனிமேல் ஏமாந்துட்டேன் நான். இங்கே பாருங்கள், எங்ககிட்ட அடுக்கடுக்காக இருக்கிற கிளாஸு, இது மாதிரி குட்டி குட்டி கிளாஸ் எல்லாம் வந்து நான் இதுலேருந்து தான் வாங்கினேன். நான் கடையில் வாங்கினதோட இதில் தான் அதிகமாக இருந்தது. நான் போய் கடைக்காரர்கிட்ட கேட்குறதா யாருக்கிட்ட கேட்குறதுன்னே தெரியலையே. கிளாஸை காணோம், அடியில் வரைக்கும் பார்த்தாச்சு, கிளாஸே இல்லை. ப்ளீஸ் இனிமேல் வந்து இது பாருங்கள், இந்த மாதிரி பேக்கேஜில் ஏமாற்றாதீங்க என்னை. நான் கிளாஸ்க்காகவே இந்த மாதிரி மூட்டை அரிசி பெருசு எடுக்காமல் நான் இது எடுத்தேன். இந்த மாதிரி ஏமாற்றிவிட்டால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க.